அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர் தகுதித்தேர்வு டெட் எக்ஸாமுக்கு வந்து டிஆர்பிலேருந்து ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நிறைய ஆசிரியர்கள் வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துருப்பீங்க. குறிப்பாக யூசர் ஐடி வந்து மறந்துருப்பீங்க. அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது, அதை கண்டுபிடிக்கிறதுன்றதை அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் போயிடுங்க. ரைட்டா? ஸோ அதில் வந்து நம்ம ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ தெரிஞ்சால் நம்ம போட்டுக்கலாம். தெரியலனா அந்த பர்கெட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை கொடுங்க. ரைட்டா? ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணிங்களா, பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணிங்களான்னு அதை சூஸ் பண்ணுங்கள். கீழே லாகின் ஐடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாகின் ஐடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி இருக்கும்ல, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களே, அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ப்ளூ கலர் அந்த ரீசெட் பண்ணுறது சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர், நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு எஸ்எம்எஸ் வழியாக நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களே அனுப்பி விட்டுறாங்க. அதை பார்த்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை நான் ப்ரிவிசி காரணமாக கொஞ்சம் ஹைட் பண்ணுறேன், யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கிறதுனால. ஸோ எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைலுக்கு நம்மளோட யூசர் ஐடியும் கொடுத்துட்றாங்க, பாஸ்வேர்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன், நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.